அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடந்த ட்ரோன் தாக்குதலா, தற்செயலாக நடந்த, தவறுதலாக நடந்த ட்ரோன் தாக்குதலா என்பதை இன்னும் அமெரிக்கர்கள் தீர்மானம் செய்யவில்லை. புதன்கிழமை இன்று நாங்கள் நெருங்கி இருக்கிறோம், ஒப்பந்தத்தை கையெழுத்திட போகிறோம், கைச்சாத்திட போகிறோம், கையொப்பமிட போகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இன்றைக்கு தான் தாக்குதல் நடந்தது. மிகைப்படுத்தலுக்கு ஒரு இன்னொரு பெயர் தான் ட்ரம்ப். மிக 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 மிகைப்படுத்தி பேசுவது அவருடைய வாழ்க்கை. இது எல்லாமே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் அது ஒரு ஒரு ட்ரோன் தாக்குதலில் அந்த விமானம் விழுந்துருச்சு. போன் உரையாடல் ரொம்ப கடுமையான ஒரு உரையாடலாக, சுத்த பைத்தியம் என்று இவரே ஒத்துக்கிட்டார் அதிபர் ட்ரம்ப். அவரே நான் இந்த மாதிரி அவரை கடிஞ்சுக்கிட்டேன். இவர்சஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், இவர்சஸ் ஆப்ரஹாம் லிங்கன், இவர்சஸ் ஸ்டானி வில்சன், இவர்சஸ் ட்ரிப்போலி எல்லாமே போயிருக்கிறது. அமெரிக்கா இப்போது தாங்கள் ஒரு வல்லரசு என்று சொல்ல முடியாதுங்கிற அளவிற்கு ஒரு மௌன நிலைக்கு ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசாக மாறியிருக்கிறது. அது அமெரிக்கா ஒரு வல்லரசாக இருந்தாலும் கூட இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை யாருக்கும் இருப்பதாக அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் அவர் மீது இருக்கிறது. யாருக்கு? ட்ரம்புக்கு. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு. அப்புறம் இந்த ஒப்பந்தத்தை எட்டி அவர் வென்று விட்டால் அவர் வரலாற்றில் இடம்பெற்று விடுவார். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற மிக முக்கிய ஆளுமை திரு கண்ணன் ராஜரத்னம். தற்போது நான் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கொதிநிலை அரசியல். நேற்று அமெரிக்காவினுடைய சாப்பர் அப்பாச்சி தாக்கப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர், நாங்கள் மௌனமாக இருப்போம், திருப்பி தாக்கினால் மனித உயிர்கள் ஏராளமாக பலி கொடுக்கப்படும், இதனால் என்ன லாபம் என்ற கேள்வியை இன்று அதிகாலை வரை எழுப்பியிருந்தார். தற்போது நான் அமர்ந்திருக்கும் இந்திய நேரம் 12 மணி அளவில், சற்று இப்பொழுது ஒரு அரை மணி நேரம் தாமதித்தாலும் அமெரிக்கா பல நிலைகளில், தற்போது கிடைத்திருக்கிற தகவல், அமெரிக்கா பல நிலைகளில் ஈரானியர்களுக்கு பொருத்தமான அவர்களுக்கு உடைய தீவுகளை தாக்கியிருக்கிறார்கள், இராணுவ நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நிறைய விவகாரம் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக போர், உலகத்தினுடைய பொருளாதாரம் மற்றொரு பரிணாமத்தை நோக்கி இது சென்று கொண்டிருக்கிற இந்த அனர்த்தத்தின் எல்லை எதுவாக இருக்கும்? ஐயாவிடத்திலே கேட்போம். சர்வாக வணக்கம். இதை ஒரு கேள்வியை எடுத்துக்கிடுங்க. நான் சொன்னதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது புரியாத புதிரா இருக்கு. இந்த தாக்குதல், பதில் தாக்குதல், இந்த அப்பாச்சி, நீங்க சொன்ன அந்த அப்பாச்சி விமானத்தை அவர்கள் வீழ்த்தினது, அதுல இருந்த விமானிகள் காப்பாற்றப்பட்டது, 2 பேர். ஆமா, இது எல்லாமே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் அது ஒரு ஒரு ட்ரோன் தாக்குதல்ல அந்த விமானம் விழுந்துருச்சு. அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடந்த ட்ரோன் தாக்குதலா, தற்செயலாக நடந்த, தவறுதலாக நடந்த ட்ரோன் தாக்குதலா என்பதை இன்னும் அமெரிக்கர்கள் தீர்மானம் செய்யவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக நீங்க சொன்ன மாதிரி ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 2-3 தீவுகளை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதுல கேஷம் அப்படின்றது ஒரு தீவு. அந்த தீவு இதற்கு முன்னாடியும் தாக்கியிருக்காங்க. கெஷிம் தீவு ஒரு இராணுவ நிலைப்பாடு, முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமா, அவர்கள் அங்க தாக்குனதுல ஒரு தொலைத்தொடர்பு நிறுவல், இன்ஸ்டலேஷன், அது பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வேற சில சேதமெல்லாம் நடந்திருக்கிறதா ஈரானியர்கள் சொல்றாங்க. பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போது இந்த 3 வாரங்களாக நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், இந்த நிகழ்வுகள் ஒரு பேச்சுவார்த்தைகளை பின்னுக்கு தள்ளிடுமோ, பேச்சுவார்த்தைகளில் ஒரு உடன்பாடு எட்டுவது என்பது ஒருவேளை இன்னும் தள்ளி போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலையை எல்லாருக்கும் ஏற்படுத்தி. ரொம்ப முக்கியமாக நம்ம பேச போறது, அமெரிக்காவினுடைய அதிபருடைய நடவடிக்கைகளை ரொம்ப உற்று நோக்கி பார்க்கிற போது, ஒரு பக்கம் அவர் சீஸ்ஃபயர், அதை அவர் விரும்புகிறார். மற்றொரு பக்கம் சற்றொரு கொதிநிலை நேற்று முன்தினம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே வருகின்ற போது போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறார். புதன்கிழமை இன்று நாங்கள் நெருங்கி இருக்கிறோம், ஒப்பந்தத்தை கையெழுத்திட போகிறோம், கைச்சாத்திட போகிறோம், கையொப்பமிட போகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இன்றைக்கு தான் தாக்குதல் நடந்திருக்கிறது. பட் இட் would have a kind of the different perception. இது எப்படி இருக்கிறது? ரெண்டும் ஒரு விதமான மாற்றம் இருக்கிறது. இதை எப்படி நீங்க அவதானிக்கிறீங்க? ஏன்னா நான் குழப்பமாகவே இருக்கிறேன். அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள்,
போக்குகள் எல்லாம் நெருங்கி விட்டது. ஆனால் தாக்குதல் நடந்திருக்கிறது. இல்ல அவர் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு ஈரானியர்கள் தவிக்கிறாங்க அப்படின்ட்டு அவர்களுடைய தவிப்பை, அதாவது அவருடைய கருத்துல அவர்கள் தவிப்பதாகவும், உடன்பாடுக்காக அவர்கள் சாகிறார்கள், டைங் ஃபார் டீல் அப்படின்ட்டு அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனா அவரு சொல்றாரு. அவங்க எதுவும் சொல்லல. அவங்க சொல்ல அதாவது அவர் வந்து மிகை நிலை எடுத்து பேசும் ஒருவர். மிகைப்படுத்தலுக்கு ஒரு இன்னொரு பெயர் தான் ட்ரம்ப். மிக 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 மிகைப்படுத்தி பேசுவது அவருடைய வாடிக்கை. ஈரானியர்கள் நிறைய மௌனம் காக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக பேசுறது இல்லை. ஆமா, இவர் அளவுக்கு பேசுறது இல்லை. உறுதியா பேசுறது இல்லை, அது சொல்லலாம். இவர் அளவு. இந்த 3 வாரங்கள்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, லெபனான்ல இஸ்ரேலினுடைய தாக்குதல், ஹெஸ்புல்லாவை எதிர்த்து அவர்களுடைய இராணுவ ரீதியான முன்னேற்றம் தெற்கு லெபனானில், இது ஒரு சங்கடத்தை ஈரானியர்களுக்கு தந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பதிலிகள் ப்ராக்சிஸ் ஹெஸ்புல்லாவை காப்பாத்துறதுக்காக அங்க அந்த தாக்குதல் நின்னால் ஒழிய இந்த பேச்சுவார்த்தைகள் தொடராதுன்ற மாதிரி சொன்னதாக ஒரு செய்தி. அப்படியெல்லாம் நடக்கல, பேச்சுவார்த்தைகள் அறுபடாமல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ட்ரம்ப் அப்படி வந்த செய்திகளை போலி செய்தி அப்படின்னு மறுத்தார். ஆனாலும் 2 முறை அவர் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகுவோட ஃபோன்ல பேசியிருக்கார். ஒரு முறை அந்த ஃபோன் உரையாடல் ரொம்ப கடுமையான ஒரு உரையாடலாக, சுத்த பைத்தியம் என்று இவரே ஒத்துக்கிட்டு இருக்கார் அதிபர் ட்ரம்ப்பை. அவரே நான் இந்த மாதிரி அவரை கடிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நீங்க தாக்குதல் தொடர்ந்து நடத்தினா எப்படி இங்க வந்து ஒரு ஒரு உடன்பாடை நம்ம எட்ட முடியும்னு சொன்னேன். அவர் வந்து நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். பெஞ்சமின். ஆம், அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நடந்துச்சு. இது நடந்த பிறகு லெபனிய அரசுக்கும் இஸ்ரேலிய அரசுக்கும் மீண்டும் ஒரு உடன்பாடு, தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டை வாஷிங்டனில் அமெரிக்கர்கள் மத்தியஸ்தம் செய்து கொண்டு வந்தார்கள். அதுல ஹெஸ்புல்லா தாக்கலைன்னா நாங்கள் தாக்க மாட்டோம்ட்டு இஸ்ரேலியர்கள் சொன்னார்கள். இப்போ மீண்டும் இந்த ஹெஸ்புல்லாவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சுமை என்பது ஈரானியர்கள் வசம் வந்தது. ஈரானியர்கள் அவர்களை கட்டுப்படுத்தி வைப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஹெஸ்புல்லா என்ன சொன்னாங்க, இந்த ஒப்பந்தம், இந்த 2 அரசுகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த போர் நிறுத்தத்திற்கு ஒரு அர்த்தமே இல்லாத பண்ணிட்டாங்க. 2 பேரும், இஸ்ரேலியர்களும் சரி ஹெஸ்புல்லாவும் சரி, மீண்டும் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கு. நேற்று டயர்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அந்த நகரத்தில் மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தளங்கள் அல்லது ஹெஸ்புல்லாவினுடைய இருப்பிடங்கள், ஹெஸ்புல்லா வீரர்களுடைய மறைவிடங்கள் அப்படின்னு நினைக்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் அந்த நகரத்தை விட்டு வெளியேற செய்ய அவர்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, நீங்க போயிடுங்க, இவாக்குவேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெபனான். ஆமா, அந்த தாக்குதல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில ஈரான் இந்த லெபனான்ல, தெற்கு லெபனானில் இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த தாக்குதலுக்கு முதன்முறையாக அதற்கு பதிலடி தருவதாக, தன்னுடைய பதிலிகளுக்கு ஆதரவாக ஏவுகணை, ஒரு எரிவிசை ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது. அதற்கு இஸ்ரேல் பதிலடி தந்தது. அதைத்தான் வந்து நீங்க விலகி நில்லுங்க, நீங்க போதுமான அளவு அவர்களை எவ்வளவோ தாக்கிட்டீங்க, இதுக்கு வந்து நீங்க பதிலடி தரணும்ட்டு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ட்ரம்ப் சொன்னதாக செய்திகள் வந்தன. ஒரு ஒரு அமைதி, ஒரு தற்காலிக அமைதி, ஒரு மீண்டும் ஒரு இணக்கமான சூழல் உருவாவதாக நான் எண்ணினேன். இப்ப நடப்பதெல்லாம் வந்து அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கு. போன வாரம் விஸ்கான்சனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அணு ஆயுத அணுக்கூட, அந்த கூடத்திற்கு ஸ்டீவ் விட்காஃபும் ட்ரம்பினுடைய மருமகன் ஜாரட் குஷ்னரும் சென்று வந்தார்கள். விஸ்கான்சன், அமெரிக்காவில். ஆமா, அமெரிக்கா. அங்க போய் அங்க வந்து ஒரு 100 அணு விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஓ, அமெரிக்காவில். ஆமா, அந்த அணு விஞ்ஞானிகளை அவர்கள் சந்தித்து பேசினார்கள். அது எதுக்கு வந்து, அது எதை காட்டுச்சு அப்படின்னா, இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டு நமக்கு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா ட்ரம்ப்.
அதை ஒட்டிய அடுத்த நகர்வது அப்படின்ட்டு, அதாவது 11,000 கிலோ யுரேனியம் ஈரான் இடத்தில் இருக்கிறது. அதுல 440 கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம். என்ரிச். அந்த யுரேனியத்தையும் அந்த 11,000 கிலோ யுரேனியத்தையும் எடுத்து அதை எப்படி கையாள வேண்டும் என்ற அடுத்த நகர்வுகளை இந்த விஞ்ஞானிகளிடத்தில் அவர்கள் பேசியதாக ஒரு தகவல். ஏன்னா ஜெரி குஷ்னரும் ஸ்டீவ் விட்காம். ஆமா, ஏன்னா வெனிசுவேலாவில இருந்து இப்பதான் அந்த மாதிரி கொஞ்சம் யுரேனியத்தை அவர்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். அதை முறைப்படுத்துகிறார்கள், ப்ராசஸ் செய்கிறார்கள் அமெரிக்காவில், விஸ்கான்சன். அப்போ இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நகர்வு, ஒரு முன்னேற்றம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம். இந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுல இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லும் அப்படின்னா 60 நாள் பேச்சுவார்த்தைகள் நீடிப்பு. அந்த 60 நாள்ல முதல் 30 நாள் உடனே வந்து ஹோர்முஸ் நீரிணை திறப்பு, முதல் 30 நாள்ல கடற்கண்ணி வெடிகளை அப்புறப்படுத்துதல், இயல்பு நிலைக்கு ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து மீண்டும் திரும்புதல், 60 நாளில் ஈரான் அணுசக்தியாக மாற வேண்டுமா வேண்டாமா, அதனுடைய யுரேனியம் கையிருப்பை தர வேண்டுமா வேண்டாமா, இந்த செறிவூட்டியதை செறிவிறக்கம் செய்வது, அதாவது டவுன் பிளெண்டிங் அப்படின்னு பேர், அதை செய்வது, அதனுடைய தன்மை நீர்த்து போக செய்வது உண்மை, அதை பண்ணணும். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள். அப்புறம் இந்த எரிவிசை ஏவுகணைகளுடைய அவை எட்டக்கூடிய அவையினுடைய வீச்சு எவ்வளவு தூரம் போகலாம், 2000 இப்போ போகுது, அதை 1000 அவங்க குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அவர்களுடைய ஹமாஸுக்கு, ஹெஸ்பொல்லாவுக்கு, ஹூத்தீஸ்க்கு அவங்க தருகின்ற ஆதரவை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அந்த 60 நாள் ஜன்னலில் சாளரத்தில் நடக்கும். இதுதான் அந்த அந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதாக எல்லாரும் நம்புவது. 2 தரப்பும் இதை வந்து உறுதிப்படுத்தலை. ஒரு சின்ன குறுக்கீடு. இன்றைக்கு பார்க்கின்ற போது அமெரிக்காவுடைய எஃப் சீரியஸ் ஃபிளைட் 42 விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், இட்ஸ் சோ கால்ட் த இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாயப்பிம்பம் உடைத்தெரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை அப்பாச்சி ரகம் இருட்டில் குறிபார்த்து சுடக்கூடிய அனைத்து கருவிகளும் கொண்டதான், அதுவும் தாக்கப்பட்டிருக்கிறது. யுஎஸ்எஸ் ஜெரால்ட் டார்ஃபோர்ட், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் கானி வில்சன், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி எல்லாமே போயிருக்கிறது. அமெரிக்கா இப்போது தாங்கள் ஒரு வல்லரசு என்று சொல்ல முடியாதுங்கிற அளவிற்கு ஒரு மௌன நிலைக்கு ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசாக மாறியிருக்கிறது. நீங்கள் சொல்கிற இந்த கோரிக்கைகள் பலமற்றவர்களிடத்தில் இனி கொடுக்கும் அழுத்தத்தை போன்று ஈரானிடத்தில் இனி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அப்படி இல்லை. அதாவது இராணுவ ரீதியாக உங்களை ஈரானை போதுமான அளவு துன்பப்படுத்தியாச்சு. 38 நாள் தாக்குதலில் ஏறக்குறைய ஒரு $300 பில்லியன் அளவுக்கு ஈரானுடைய கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கு. அது பெரிய அளவுல இருக்கு. அதை வந்து மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆகும். பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு. பல தொழிற்சாலைகள் தரைமட்டமாகிவிட்டன. ஆயுத கிடங்குகள் தரைமட்டமாகிவிட்டன. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பொருளாதார ரீதியாக அவர்களுடைய எண்ணெயை முன்பு மாதிரி விற்க முடியவில்லை. இந்த ஏப்ரல் 13 ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கர்கள் முடக்கிய பிறகு ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் போய் கொண்டிருந்த ஹோர்முஸ் நீரிணையில் இன்று எண்ணி 3-4 கப்பல்கள் போவதே பெரிய அரிதாக இருக்கு. ஒரு நாளைக்கு ஈரானுக்கு ஏற்படுகின்ற இந்த இழப்பு, அதனுடைய எண்ணெய், அதுக்கு 2 முக்கியமான சிக்கல்கள். ஒன்று, அது அதை உற்பத்தி செய்கிற எண்ணெயை விற்க முடியாமல் தவிப்பது, அதை சேமித்து வைப்பதற்கான போதுமான அளவு சேமிப்பு வசதிகள் அதனிடத்தில் இல்லாதது. 2, சேமிப்பு வசதிகள் வந்து நிரம்பிக்கிட்டே வருது. ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா உற்பத்தி செய்வதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இப்போ அவர்கள் இந்த எண்ணெயை விற்க முடியாமல் போயிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு $435 மில்லியன் குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு இழப்பு, லாஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு 500 மில்லியன் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட $15 பில்லியன் அவர்களுக்கு வருமானத்தில் நட்டம். அதை தாங்கக்கூடிய வல்லமை வந்து ஈரானுக்கு இருப்பதாக நான் எண்ணவில்லை. சரி, அப்படின்னாலும் அவங்க வந்து சகித்து போனதா தெரியல. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோ அவங்களுடைய முறை இப்போ அமெரிக்கா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாவற்றையுமே டெஸ்ட்ராய். ஆனால் அவர்கள் திருப்பி திருப்பி அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலை வரைக்கும், இன்றைக்கு இப்பொழுது சாப்பர் அடிக்கப்பட்டிருக்கிறது. உடனே பஹ்ரைனை தாக்கிவிட்டார்கள். இப்போது
அப்ப நிலைகளை நீங்கள் தகர்த்து விட்டோம், எல்லாம் காலி செய்து விட்டோம். நாம முன்னாடியே சொன்னோம், மிக மிக மிகை நிலைப்படுத்தி பேசுபவர் ட்ரம்ப். இப்ப அதனால சொன்னீங்க. அவர் இப்பதான் சொன்னீங்க. இல்ல முன்னாடியே அ சொன்னோம். இல்ல அது சரி. இப்ப இந்த பேட்டியில முன்ன கூட சொன்னீங்க. ஆமா. அதனால ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணீங்க. ஆமா. அதனால அவர் சொல்றதெல்லாம் ஹைப்போபலின்னு சொல்லுவாங்க கிரேக்கத்துல. கிரேக்கத்திலிருந்து உருவாகிற வார்த்தை அது. அது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவது. மிகைப்படுத்துறது. 10னா 100ங்கிறது. ஆமா. அத அவர் செய்வார். அவரே என்ன சொல்றார், போன ஞாயிற்றுக்கிழமை தந்த ஒரு பேட்டியில 21, 22% எரிவிசை ஏவுகணைகள், ட்ரோன்கள் இதெல்லாம் அவங்க கிட்ட இன்னும் இருக்குன்னு நான் கணிக்கிறேன் அப்படின்றார். எங்க? ஈரான்ல. ஈரான் கிட்ட. ஈரான். முதல்ல பெரும்பாலும் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம்னு சொன்னவரு, இப்போ கிட்டத்தட்ட 5ல 1 பங்கு அவர்கிட்ட இருக்கும் இன்னும் அப்படின்றார். அவரே 5ல 1 பங்குன்னா, நீங்க 4ல 1 பங்கு அல்லது அதுக்கு மேல இருக்கும், 3ல 1 பங்கு இருக்கும்னு நீங்க நினைச்சுக்கலாம். அதனால அவர்கள வந்து முழுவதும் வந்து நிர்மூலப்படுத்துவது என்பதற்கு நிறைய நாள் ஆகும். நீங்க பாருங்க பக்கத்துல யுக்ரைனோட ரஷ்யா போடுற சண்டை 52வது மாதத்துல இருக்கும். 4 வருஷம் தாண்டிட்டு. ஆமா. 5வது வருஷம் ஆரம்பிச்சு. 22ல ஆரம்பிச்சது. 26 ஆயிட்டு. பிப்ரவரி 22ல 2 தொடங்கி இன்னைக்கு இப்போ 52வது மாதத்துல இருக்கும். முடிஞ்சது. பீட்டர்ஸ்பர்க் 2வது அவர்களுடைய 2வது நகரத்துல 2 நாள் அவர்களுடைய ஒரு பெரிய பொருளாதார மாநாடு நடக்குது. அந்த மாநாடு நடந்துட்டு இருக்கும் பொழுதே யுக்ரைனியர்கள் 2 நாள் தொடர்ந்து அங்க ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். சரி. அதனால அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அமெரிக்கா ஒரு வல்லரசாக இருந்தாலும் கூட இந்த போரை நடத்தக்கூடிய தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை யாருக்கும் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஒரே ஒரு கேள்வி. இந்த முதல் ஷெட்ல இப்போ அமெரிக்கா ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லார்டு, எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க சம்திங் வில் ஹேப்பன், ஏதோ நடக்கும், உலகம் அமைதி அடையும், ஹெர்முஸ் அமைதி அடையும். ஆனால் இன்றைக்கு காலை உள்ள சூழ்நிலைகளுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஒரு 4-5 நாள் முன்னாடி தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள் இதெல்லாம் நடக்கும் பொழுது ட்ரம்ப்புக்கு 5 நாட்டு தலைவர்கள் அவருக்கு தொலைபேசி செய்து பேசி, நீங்கள் இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னதாக அவர் சொன்னார். நிறைய பேர் மெனக்கிடுறாங்க, நிறைய பேர் உழைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் மத்தியில ஒரு ஒரு இணக்கத்தை கொண்டு வரணும், எப்படியாவது ஒரு, ஏன்னா பல பேர் துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானிகள் வந்து தங்களுடைய பகீரத பிரயத்னம் மாதிரி அவர்கள் தங்களுடைய முழு உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் போட்டு இதுக்காக வேலை பார்க்குறாங்க. ரொம்ப டெடிகேட்டடா. ஆமா. கத்தார் அவங்களுக்கு உதவியா இருக்கு. அவங்களுக்கு அவங்களாம் பெரிய பாதிப்பு. ஆமா. எகிப்து, துருக்கி, சவுதிகள் எல்லாரும் அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இல்ல இந்தியா ஒரு இது என்னுடைய கேள்வி. இல்ல இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு பங்கை அது எப்பவுமே நாடினது இல்லை. அதாவது ஒரு மத்தியஸ்த ஒரு பங்கை, ஒரு பாத்திரத்தை இந்தியா பெரிதாக விரும்பியதில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா 3வது நாடுகள் நமக்கு மத்தியஸ்தம் பண்றதை நம்ம விரும்புறது கிடையாது. காஷ்மீர் எடுத்து காஷ்மீர் விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். ஆமா. அமெரிக்கா நாம மத்தியஸ்தம் அப்படி பண்ண ஒரே ஒரு முறை இலங்கையில, அது எப்படி முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். ஐபிகேஃப் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நாம வந்து அந்த விளையாட்டுக்கே நம்ம போகிறது கிடையாது. அது நம்முடைய பாலிசி. அப்படித்தான் நம்ம வைத்துக் இருக்கோம். கொள்ளலாம். அது ஒரு நாள் அதை கடந்து வருவோம். அப்படி என்றால் இந்த பிரச்சனைகள் என்ன நடக்கும் என்பதை நாம் இன்னும் யூகிக்க முடியவில்லை. அப்படித்தான். ஆமா. இது வந்து ஒரு ஒரு தற்காலிக பின்னடைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த 2 நாடுகளும் ஒரு அவர்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இடைத்தேர்தல் நவம்பர்ல வரப்போகுது. எண்ணெயினுடைய விலை கூடுதலாக இருக்கு அமெரிக்காவில். அது பல பேருக்கு வருத்தத்தை தருகிறது. இந்த காரணங்களால அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் அவர் மீது இருக்கிறது. யாருக்கு? ட்ரம்ப்புக்கு. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு. அப்புறம் இந்த ஒப்பந்தத்தை எட்டி அவர் வென்று விட்டால் அவர் வரலாற்றில் இடம்பெற்று விடுவார். எந்த ஈரானியர்களோட வந்து இவர்கள் வந்து விடாக்கொண்டர்கள் அப்படின்ற மாதிரி இல்லையா? அதனால அவர்களோட இவர் வந்து ஒரு இணக்கமா ஒரு ஒப்பந்தத்தை அடிச்சு தான் இவங்ககிட்ட ஒரு ஒப்பந்தத்தை பண்ண முடியும் அப்படின்னு அவர் நிரூபிக்கிற மாதிரி ஆயிடும். சரி. இவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்களுடைய ரியால் வந்து அது பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது. உலகத்தோடு ஒட்ட வாழாமல் அவர்கள் 47 ஆண்டுகளாக ஒரு தனி தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய மக்கள் எல்லாம் வளமாக, நலமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
அணுசக்தியை ஆக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்த நாங்கள் விழைகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். ஒபாமாவோட அவர்கள் பண்ணிக்கிட்ட ஒப்பந்தத்துல 3 அணுக்கூடங்கள், நட்டான்ஸ், ஃபோர்டோ, எஸ்பஹான், இந்த 3ல ஃபோர்டோ மட்டும் திறந்து வைப்பதற்கு ஒபாமா அனுமதித்தார். அதுல தான் இந்த 60% அவர்கள் செறிவூட்டிய நிலைக்கு போனார்கள். இப்பவும் அதுதான் ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இது நம்ம அடுத்தடுத்து இதனுடைய முன்னேற்றம் குறித்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.